என் பேர் மேகநாதன். நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வேளாண் பொறியியல் பட்டம் பெற்று ஒரு 12 ஆண்டுகள் வெவ்வேறு பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை செஞ்சுட்டு இன்றைக்கி என்னை சுற்றி இருக்கிற விவசாயிகளுக்கு நான் படித்ததையும் என் அனுபவத்தில் பெற்றதையும் நான் கொண்டு வந்து சேர்த்தோன்றதுக்காக என்னோட கொங்குநாடு டிராக்டர்ஸ்ன்ற நிறுவனத்தை இன்றைக்கி ஆரம்பித்து இது 7வது வருஷமாக நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி இந்த பதிவில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து விவசாய தேவையான அத்தனை கலப்பைகளும் எங்களோட நிறுவனத்தில் தயார் செஞ்சு விற்பனை பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். சில கலப்பைகள்லாம் நாங்கள் வந்து எங்களோட நிறுவனத்திலே செஞ்சுட்ருக்கோம். சில கலப்பைகள்லாம் வெளிநாட்டு நிறுவனத்துலேயும் நம்ம வடநாட்டில் இருக்கிற நிறுவனம் மூலமாகவும் நம்ம வந்து வாங்கி விவசாயிகளுக்கு தேவையான கலப்பைகளை நம்ம இன்றைக்கி கொடுத்துட்ருக்குறோம். அதில் ஒரு முக்கியமான ஒரு கருவி தான் டிராக்டர் தான் பார்த்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுதான் நம்மளோட VST 929 DIன்றது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய டிராக்டரோட யூசேஜ் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிராக்டரோட வெயிட்டுன்னு பார்க்கும்போது 2.25 டன் பக்கமாக வந்து பெரிய டிராக்டரோட வெயிட் இருந்துகிட்டு இருந்தது. இப்போது பெரிய டிராக்டரை வச்சு பயன்படுத்தும் போது மண் வந்து இருக்கிறதுனால நம்மளோட விவசாயிகளோட ஈல்டும் குறையுது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்கு வந்து அந்த உழவு நம்ம வந்து திரும்ப வந்து ஆழமான ஒரு கலப்பையை வச்சு பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வருது. சில இன்டர் கல்டிவேஷன் சொல்கிற களை எடுத்தல், பாராமைத்தல், இந்த மாதிரி வேலைகளுக்கு வந்து நம்ம பெரிய டிராக்டர் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதுக்கு தான் வந்து இப்போ மினி டிராக்டரோட தேவைகள் நிறையவே உருவாகிட்டு வந்துட்டுருக்கு. இன்றைக்கி எல்லா நிறுவனங்கள்லேயும் மினி டிராக்டரோட விற்பனைகள் நடந்துட்டு வந்துட்டுருக்கு. அதில் வந்து நம்ம வண்டியிலோட சிறப்பு அப்படி என்னன்றதை பார்க்கும்போது இந்த வண்டி பார்த்திங்கன்னா பெரிய டிராக்டரோட ஒரு 3 மடங்கு வெயிட்டு தான் சின்ன டிராக்டர் நம்மளோட 929 வருதுங்க. அதை கிட்டத்தட்ட ஒரு 600-700 கிலோ தான் வண்டியோட வெயிட்டு. இதை போட்டு பயன்படுத்தும் போது மண் வந்து இருக்கிறது 3 மடங்கு குறையுது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா களை எடுத்தல், மற்ற வேலைகளுக்கு பாரமைத்தல், இந்த வேலைகளுக்கெல்லாம் நம்மளோட மினி டிராக்டரை ஈஸியாக பயன்படுத்தலாம். பர்டிகுலராக நம்மளோட மினி டிராக்டரில் என்னென்னலாம் சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த 929 DIயில் பார்த்தீங்கன்னா யான்மார் இன்ஜின் பொறுத்திருக்கு. இந்த சின்ன டிராக்டர் இன்ஜினில் வேர்ல்டு லெவலில் பெரிய ஒரு நிறுவனம் தான் இந்த யான்மார்ன்றது. அதோட இன்ஜின் பொறுத்திருக்கிறதுனால வண்டியில் வந்து இந்த இன்ஜின் சம்மந்தமான எந்த வேலையும் ஒரு 10-15 வருடத்துக்கு வரதுக்கான எந்த வாய்ப்புகளும் வண்டியில் வந்து மிக குறைவுங்க. அதனால் இந்த யான்மார் இன்ஜினை போட்டு தான் நம்மளோட VST 929 DI வருது. இன்றைக்கி வந்து இந்த DI டெக்னாலஜின்றது லோயர் ஹெச்பியில் 28 ஹெச்பிலேயே இன்றைக்கி VST நிறுவனத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த டிராக்டரில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இருக்கிற அத்தனை ஃபியூச்சர்ஸும் இந்த டிராக்டரில் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துக்கிட்டோம்னா 8 ஃபார்வேர்டு கியர், 2 ரிவர்ஸ் கியர், 4 wheel டிரைவ் ஆப்ஷன், ப்ளஸ் வந்து ஆயில் பிரேக், 2 PTO ஸ்பீட். இது மாதிரி பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து ஒரு விவசாயத்துக்கு தேவையான என்னென்னலாம் சிறப்பு அம்சங்கள் வேணுமோ எல்லாமே இந்த 929 டிராக்டரில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 28 ஹெச்பியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்லேயே இருக்கிற டிராக்டரில் மிக குறைந்த விலையில் கொடுக்குறது நம்மளோட VST நிறுவனம் தான். இன்றைக்கி வந்து மினி டிராக்டரில் பல நிறுவனம் வந்திருந்தாலும் 1990லேருந்து இன்றைக்கி 30 வருஷத்துக்கு மேலே இந்த மினி டிராக்டர் செக்மெண்ட்டில் நீடித்து சேவையை கொடுத்துட்ருக்கிறது VST நிறுவனம் தான். இன்றைக்கி வந்து ஒரு சில நிறுவனங்கள் இன்றைக்கி மினி டிராக்டரில் வந்திருந்தாலும், சிறு டிராக்டர் வந்திருந்தாலும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கும்போது ஒரு 10 வருடங்கள் தான் இந்த பிஸ்னஸில் சின்ன வண்டி பிஸ்னஸில் இருக்காங்க. நம்மளோட மினி டிராக்டர் VST எடுத்துக்கும் போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 வருட காலமாக மினி டிராக்டர் செக்மெண்ட்டில் பயணியராக இருந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அதில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறது தான் நம்மளோட 929 DIன்ற டைரக்ட் இன்ஜெக்ஷன் டிராக்டருங்க. இந்த டிராக்டரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணோம், இதோட சிறப்பம்சங்கள்லாம் என்னன்றது நம்ம இந்த டெமோக்கு அப்புறம் மறுபடியும் திரும்ப விவாதிப்போம்.
இப்போ நம்ம பெரிய டிராக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா பெருசாக வந்து ஸ்பேஸ் இருக்கும். ஸோ ஒரு உட்காந்து கம்ஃபர்டபுளாக ஓட்டுற அளவுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து எப்படி இருக்குங்க மினி டிராக்டர்ன்றதுனால? இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நான் நம்மளோட 99 DAயில் தான் உட்காந்துட்ருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட என்னோடய ஹைட் பார்க்கும்போது ஒரு 6 அடி உயரம் என்னோடய ஹைட்டு. இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா கால் வைக்கிறதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ளோர் மேட்டோட நம்மளோட VST 929 DAயில் எல்லா ஆப்ஷன்ஸோடையும் கொடுத்துருக்காங்க. லெக் ஸ்பேஸ் இதெல்லாம் நீங்கள் இப்போ நான் உட்காந்துருக்கிறத பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத நீங்களே பார்த்து இதை புரிஞ்சுக்கலாம். சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குது? சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. சரி, பேஸ்ட் ஆன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம முன்னே பின்னி நகர்த்திக்கலாம். சரிங்க சார். இப்போ இது எத்தனை லிட்டர் வந்து டீசல் கெப்பாசிட்டிங்க சார்? 25 லிட்டர் இது டீசல் கெப்பாசிட்டிங்க. இது 25 லிட்டர். மைலேஜ் எல்லாம் எப்படி இருக்குங்க சார்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபீல்டில் இப்போ ஓட்டும் போது அது எவ்வளோ மைலேஜ்? இப்போ நம்ம பார் போட்டோம், இந்த பார் போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு வந்து எத்தனை லிட்டர் வந்து டீசல் வந்து காலியாகும் சார்? கண்டிப்பாக இந்த பார் போடுற இயந்திரம் யூஸ் பண்ணுறன்றது நீங்கள் பெரிய டிராக்டரில் பயன்படுத்தும் போது மூளைக்கு மூளை திரும்புறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அடிக்கடி ஃபார்வர்டு ரிவர்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். மண் ஓட்டின காட்டிலே திரும்ப ஓட்டும் போது அந்த மண் வந்து ஓட்டின பர்பஸையே வந்து மறுபடியும் வந்து டிராக்டர் போய் இறுகிட்டு வந்துடும். மினி டிராக்டரில் ஓட்டும் போது ஈஸியாக போய் திரும்பிட்டு வரும். ப்ளஸ் இதோட டீசல் கன்சம்ஷனும் ரொம்ப ஒரு மணிக்கே வந்து 1.5லிருந்து 1.25 லிட்டர் தான் உங்களுக்கு வந்து தேவைப்படும் உங்களுக்கு. சரி, இது விலை வித்தியாசம்லாம் எப்படி இருக்குது சார்? பெரிய டிராக்டர் கம்பேர் பண்ணும்போது விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ மினி டிராக்டர் கொஞ்சம் விலை வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு மக்களோட எண்ணங்கள் இருக்கலாம். அதோட வேலை பயன்பாடு விலை வித்தியாசங்கள் என்ன மாறுபாடுங்க சார்? இன்றைக்கி முன்னாடி பார்க்கும்போது டிராக்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம டிராக்டர் ஃபீல்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதே பார்த்திங்கன்னா உழவுக்காகவும் பயிர் அறுக்கும்போது அறுவடை டைமில் மட்டும்தான் எடுத்துகிட்டு போவோம். இடையில பயிர் நிலத்தில் இருக்கும்போதோ நிலத்தை ரெடி பண்ணும் போதோ நம்ம டிராக்டரை நிலத்துக்குள்ளேயே இறக்க மாட்டோம். இப்போ இருக்கிற இன்றைக்கி வந்து ஆள் பற்றாக்குறை இருக்கிற சுச்சுவேஷனில் இன்றைக்கி எல்லா வேலைக்குமே டிராக்டரை பயன்படுத்த வேண்டிய தேவைகள் நம்மளுக்கு இருக்குது. குறிப்பாக மினி டிராக்டர் எடுக்கிறவங்க உழவுக்கும் அறுவடைக்கு மட்டும் பயன்படுத்தாமல் மற்ற வேலைகளுக்கெல்லாம் பயன்படுத்துறதுக்காக தான் இன்றைக்கி மினி டிராக்டர் எடுக்கிறாங்க. மினி டிராக்டரில் வந்து நம்ம VSTயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா டிராக்டர்லையுமே 4-wheel drive ஆப்ஷனோட தான் வருது. இதுவே 4-wheel drive ஆப்ஷன் நீங்கள் வந்து ஒரு 45 HP போட்டிங்கன்னா ஒரு 9 லட்ச ரூபா செலவு பண்ண வேண்டியது இருக்கும். பட் நம்மளோட VSTயில் இருக்கிற ஸ்டார்டிங் மாடல் 4.5 லட்ச ரூபாயிலிருந்து டிராக்டர் இருக்குது. அது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் பாதி விலையிலேயே உங்களுக்கு டிராக்டர் கிடைக்கும் 4-wheel driveல. 4.5 லட்ச ரூபாயில் நீங்கள் ஒரு மினி டிராக்டர் வாங்கி உங்களோட விவசாய நிலத்துக்கு நீங்கள் பயன்படுத்துகிற அளவுக்கு கம்மியான விலையிலேயே இருக்குது. அதே 4-wheel drive ஆப்ஷனோட இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்பம்சங்கள் சொல்லப்போனால் நான் முன்னாடியே சொல்கிறது மாதிரி டீசல் கன்சம்ஷன் கம்மி. பெரிய டிராக்டர் கம்பேர் பண்ணும்போது இதில் டீசல் கன்சம்ஷன் பாதி தான், விலையும் பாதி. நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருந்த வேலைன்னு பார்த்தீங்கன்னா அறுவடைக்கும் உழவுக்கு மட்டும் தான் பயன்படுத்திட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து நிலத்தில் வந்து களை எடுக்கிறதுக்கு, பாத்தி போடுறதுக்கு, இந்த மாதிரி நிலத்துக்குள்ளே பயிர் இருக்கும்போதே சில வேலைகள்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நம்ம மினி டிராக்டரில் நிறையவே இருக்குங்க. சரிங்க சார். இதில் லிஃப்டிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குங்க சார்? என்னென்ன பயன்பாடு? ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைலர் போட்டு வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதை வந்து கரும்பு லோடு அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பல வேலைகள் வந்து மண் ஏற்றுறதுக்கு முதற்கொண்டு நிறையா பயன்பாடுகள் இருக்குங்க. ஸோ இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்? சின்ன டிராக்டர்லையும் எடுக்கும்போது நம்ம வந்து நாங்கள் 1/2 யூனிட் டிப்பர் வந்து கொடுக்குறோம். பெரிய டிராக்டரில் பார்த்தீங்கன்னா 1 யூனிட் டிப்பர் யூஸ் பண்ணுவாங்க. சின்ன டிராக்டருக்கு 1/2 யூனிட் டிப்பர் கொடுக்குறோம். இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 4 அடி அகல கலப்பை வரைக்கும் போட்டு யூஸ் பண்ணலாங்க. இதில் வாட்டர் டேங்கர் யூஸ் பண்ணுற ஆளுங்களாக இருந்ததுன்னா ஒரு 3000 லிட்டர் 4000 லிட்டர் டேங்க் வரைக்கும் இதில் போட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு வேர்ல்டு லெவலில் இருக்கிற பிராண்டில் இருக்கிற என்ஜின் தான் வந்து யான்மார் என்ஜின் தான் இதில் பயன்படுத்துறதுக்கு தான் சொல்லியிருக்கீங்க. 929 DAயில் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதோட இதில் வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு வந்து நம்ம செலவு பண்ண தேவையில்ல, செலவு வைக்காது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த மாடலை மட்டும்தான் இந்த என்ஜின் பொருத்தப்பட்டிருக்குங்களா? இதில் VSTயில் வந்து நிறைய மாடல் இருக்குது இல்லைங்களா? ஸோ நம்ம ஷோரூம்லேயே பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் மாடல்லாம் வச்சுருக்கீங்க. அதிலே அந்த என்ஜின் பயன்படுத்திருக்கீங்களா எப்படிங்க? குறிப்பாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேர்ல்டு லெவலில் மினி டிராக்டருக்கு இன்ஜின் டிசைனிங்கில் யான்மார் வந்து மிகப்பெரிய நிறுவனம். இன்றைக்கி வந்து நம்ம VST இல்லாமல் இன்னும் சில பெரிய நிறுவனங்களுக்கு எல்லாமே VST யான்மார் இன்ஜின் சப்ளை இருக்குதுங்க. நம்மளோட VST நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா யான்மார் இன்ஜினை பொருத்தி 3 வகையான ஹெச்பியில் கொடுத்துட்ருக்குறோம். 28 HP, 30 HP, 36 HP 3 HPயில் கொடுத்துட்ருக்குறோம். இது DA இன்ஜின்றதுனால இதோட ஃபியூவல் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும், இதோட மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும். அதனால் இதோட நீங்கள் ஒரு 10லேருந்து எங்களோட அனுபவத்தில் இது 10லேருந்து 15 வருஷம் வரைக்கும் குறிப்பாக இன்ஜினில் எந்த வேலையும் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதில் கிடையாதுங்க. சரிங்க சார். இப்போ நான் இந்த மினி டிராக்டர் வந்து வாங்கணும்னா இப்போ நாமக்கல்ல மட்டும் தான் இருக்குங்களா, வேறு எங்கேயாச்சும் பிரான்ச் இருக்குங்களா?
சார் எங்களோட நிறுவனம் பார்த்தீங்கன்னா கொங்குநாடு டிராக்டர்ஸோட நிறுவனம் பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா நாமக்கல், கரூர், திருப்பூர் 3 மாவட்டத்துலையும் எங்களோட கிளைகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த 3 மாவட்டத்தில் எங்களோட கிளைகளை அணுகி இப்போ தற்போதைக்கு என்ன விலை நிலவரங்கள், என்ன சலுகைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து கடனுதவியோட குறைந்த வட்டியில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அனைத்து வங்கியிலையுமே எங்களுக்கு வந்து டைப் இருக்குங்க. சரி. குறைந்த விலையில் குறைந்த வட்டியில் நாங்கள் லோன் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க. இப்போ என்னென்ன வகையான டிராக்டர் நம்மகிட்ட இருக்குது, என்னென்ன வகையான ட்ரைலர் நம்மகிட்ட இருக்குது, என்னென்ன பொருட்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான உதிரி பாகங்கள் இருக்குங்களா, அதெல்லாம் என்னென்ன வகையான பாகங்கள் நம்மகிட்ட விற்பனைக்காக இருக்குது? இன்றைக்கி டிராக்டர் விற்கிற நான் வந்து ஒரு முன்னாடி நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து பிறந்து வேளாண் பொறியியல் படிச்சுட்டுங்க இந்த தொழிலுக்கு வந்ததுனால மற்ற ஒரு சில நிறுவனங்கள்னால டிராக்டர் மட்டுமே கொடுத்துட்ருக்கிற ஒரு சில நிறுவனங்களை மாதிரி நம்ம நிறுவனம் இருக்கக்கூடாதுன்றக்காக இந்த புதுமையாக மற்ற நிறுவனங்களோட புதுமையாக இருக்கணுன்றக்காக டிராக்டர் மட்டுமே விற்காமல் விவசாய தேவையான அத்தனை விஷயங்களும் எங்களோட கம்பெனியில் கிடைக்கும். அதாவது டிராக்டருக்கு இணையாக ஓட்டுற கலப்பைகள் அத்தனையுமே எங்களோட நிறுவனத்தில் கிடைக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கி ரொட்டவேட்டர், பேலர், பன் ஃபார்மர்ஸ், அப்புறம் வந்து கலப்பைகள் 9 கலப்பை, 5 கலப்பை, ட்ரைலர்ஸு, டேங்கர், வாட்டர் டேங்கர், இது மாதிரி ஒரு டிராக்டர் வந்து எப்படி அதோட ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் வேணுமோ அந்த கலப்பைகள்லாம் எங்களோட நிறுவனத்தில் A to Zல வந்து குறைந்த விலையிலையும் இருக்குங்க. உங்களுக்கு தேவையான தரத்துலையும் நாங்கள் வந்து கஸ்டமைஸாகவும், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட வருவா கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனில் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு தேவையான ஸ்பெசிஃபிகேஷனில் போட்டு தர்றதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம்.